இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட உடல்ல கை கால் வலி, வீக்கம், காயங்கள் இருந்தது அப்படின்னா சுடுதண்ணீர் ஒத்தடம் கொடுக்கலாமா, ஐஸ் கியூப் கொடுக்கலாமா, அல்லது ரெண்டையுமே நம்ம கலந்து தான் பண்ணிட்டு இருக்கோமா, இதனால உடலுக்கு எந்த மாதிரியான பின் விளைவுகள் எல்லாம் ஏற்படும், நம்ம சரியா தான் பயன்படுத்துறோமா, இல்ல எதை மட்டும் பயன்படுத்தினா கரெக்ட் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம். சோ பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பயன்பெறுங்க. 100% நேச்சரான ப்ராடக்ட் எல்லாம் உங்களோட ஹெல்த்துக்கு நல்லதா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாம் நீங்க வெளியில எங்கேயாவது தேடிட்டு இருக்கீங்களா? இனிமேல் தேட வேண்டாங்க. www.zarira.in அப்படிங்கிற நம்மளோட வெப்சைட் போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. 100% நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க ரொம்ப அழகா ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட், சுடுதண்ணி ஒத்தடம் நம்ம எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா, அதிகமான கை கால் வலி இருக்கும்போது நம்ம பயன்படுத்தலாம். இது நம்மோட உடல்ல ரத்த ஓட்டத்தை சீரா வச்சுக்கிறதுக்கு பயன்படும். அடுத்ததா முதுகு வலி இருக்கு, முதுகு தண்டுல வலி இருக்கு, பேக் பெயின் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த சுடுதண்ணி ஒத்தடம் கொடுக்கறதுனால, அதாவது ரொம்ப நேரமா உட்கார்ந்தே ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த பேக் பெயின் அப்படிங்கிறது இருக்க செய்யும். அவங்களுக்கும் இந்த சுடுதண்ணி ஒத்தடம் பயனுள்ளதா தான் இருக்கும். அதே மாதிரியே வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கு, ஆஸ்துமா இருக்கு அப்படின்னா அவங்களும் இந்த சுடுதண்ணி ஒத்தடத்தை பயன்படுத்துறதுனால இந்த கோளாறுகள் எல்லாம் நீங்கி அவங்க ரொம்ப ரிலீஃபா வாழ முடியும். அப்புறம் குடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு நம்ம பாத்திரத்தை லைட்டா ஹீட் பண்ணி கூட எந்த இடத்துல நமக்கு ஒரு மாதிரி பொறுமல் இருக்கு, இல்ல ஏதாவது வயிற்றுல வலி இருக்கு அப்படின்னாலும் லைட்டா நம்ம வெதுன்னு பாத்திரத்தை சூடு பண்ணி கூட நம்ம அந்த இடத்துல வைக்கிறதுனால குடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கூட நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் கொழுப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னாலும் சூடா நம்ம சுடுதண்ணி ஒத்தடம் கொடுக்கறதுனால கொழுப்புகளை கூட அது கரைக்கும். பீரியட்ஸ் டைம்ல ஏற்படக்கூடிய வயிற்று வலிக்கு நல்ல சுடுதண்ணியை காட்டன் டவல்ல டிப் பண்ணிட்டு புழிஞ்சிட்டு நீங்க வயிற்று மேல போட்டுட்டீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு அப்போதைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ரெமெடியா இருக்கும். அதே மாதிரி எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இந்த சுடுதண்ணி ஒத்தடம் கொடுக்க கூடாது அப்படின்னா, இப்பதான் நீங்க கீழே விழுந்து காயம் ஆயிருச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா ஏற்பட்ட காயங்களுக்கு சுடுதண்ணீர் ஒத்தடம் கொடுக்க கூடாது, வீக்கம் அதிகமாயிரும். அதுக்கப்புறம் இப்பதான் முதுகு வலிக்குது, ரொம்ப நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த டைம்ல உடனே சுடுதண்ணி ஒத்தடம் கொடுக்க கூடாது. ஏதாவது ஆயில் மசாஜோ அல்லது ஏதாவது சும்மா வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் சிம்பிளா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சுடுதண்ணி ஒத்தடம் கொடுக்கலாம். பட் எடுத்தோன்னு நீங்க சுடுதண்ணி ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா அது நரம்புகளை பாதிக்கும். ஐஸ் கட்டி ஒத்தடம் எப்போ நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, அதிர்ச்சியினால ஏற்பட்டிருக்கக்கூடிய வீக்கம் அது 48 மணி நேரத்துக்குள்ள பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட முகத்துல டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, அப்போ பயன்படுத்தலாம். தலைவலி ரொம்ப அதிகமா இருந்தாலும் பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து முடக்கு வலி, மூட்டு வலி, மூட்டு சரிவு, எலும்பு முறிவு, இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கு ஸ்டார்டிங்லயே நீங்க ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுக்கறதுனால உடனடியா உங்களுக்கு ஒரு நல்ல ரெமெடி கிடைக்கும். வீக்கம் குறைஞ்சு உங்களுக்கு அந்த வலியுமே இல்லாம கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ண முடியும். அடுத்ததா எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுக்க கூடாது அப்படிங்கறத பார்க்கலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கிறவங்க கண்டிப்பா ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுக்க கூடாது. ஏன்னா நரம்புகள் எல்லாம் ரொம்ப இழுத்து கொரக்குழி மாதிரி பிடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வயிற்று வலி, மாதவிடாய் சம்பந்தப்பட்ட வலி, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறவங்களுமே கூட ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுக்க வேண்டாம். அதே நேரம் அளவுக்கு அதிகமான ஐஸ் கட்டி ஒத்தடம் எந்த ஒரு இஷ்யூஸ்க்காக நீங்க கொடுத்தாலுமே கூட அது சருமத்தை பாதிக்கும். ஸோ எதுவுமே ஒரு லெவலா ஒரு அளவோட இருக்கிறது நல்லது. சூடு வெர்சஸ் ஐஸ் எது சிறந்தது? அதாவது நாள்பட்ட வீக்கம் வலி இருந்தது அப்படின்னா அதுக்கு சுடுதண்ணி ஒத்தடம் பெட்டர். இப்பதான் உங்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கு, வீக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஐஸ் கட்டி ஒத்தடம் ரொம்பவே சிறந்ததா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஐஸ் கட்டி, சுடுதண்ணி இந்த ஒத்தடத்துல எது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரியே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம யோகம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் வீடியோ சொல்யூஷன்ஸ் எல்லாம் நிறைய நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்க்கணும், மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி ஒரு சிம்பிளான சூப்பரான ஹெல்த் டிப்போட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.